வணக்கம் நேயர்களே. அரசியல் பழக்கம் தொடரில் தொடர்ந்து அறிவாளன் சேகர் சார்ட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். இன்சைடு தகவல்கள் இதில் காவிரி பிரச்சனை, அதில் வந்து தமிழக முதல்வர் அவர் கர்நாடக முதல்வர் கூப்பிட்டாருனாங்க. இப்போ அவர் வர வேணான்ட்டார். இல்லை அவங்க தான் கோரிக்கை வச்சாங்க, தமிழக முதல்வர் தான் கோரிக்கை வச்சாருனாங்க. அந்த ஒரு விவகாரம் இப்போ கோர்ட்டுக்கு போகிறோன்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தனுஷ் கட்சி ஆரம்பிக்கிறதுல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அங்கே உள்ளக்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற விவகாரம். திமுகவுக்கு ஆதரவாக தாவேகாவுடைய தோழமை கட்சிகள் இருக்கிறதுனால விஜய்க்கு மன வருத்தம், ப்ளஸ் இவர்கள் என்னென்ன பண்ணாங்க, இது ஒன்று. இது இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஊரெல்லாம் பேசி சலிச்சு போயிடுச்சு, எனக்கும் சலிச்சு போயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் ஏதோ உள் தகவல் வச்சுக்கிறீங்க அந்த தனுஷ் மேட்டரில். ஏன்னா அவருக்கு என்ன திடீர்னு ஆசை? இல்லை, பொதுவாகவே அவர் சிஎம்மாக அவர் விஜய் வந்ததுக்கப்புறம் நடிகர்களுக்கு ஒரு இது நம்மளும் பண்ணியிருக்கலாமே, நம்மளும் முயற்சி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சீனியர். இப்போ நம்ம ரஜினிகாந்த் என்ன சொன்னார், நான் வந்துட்டு தான் 100% வெற்றி பெற்றிருப்பேன்னாரு. எப்போ? முதல்ல ஜெயிச்சு இவர் தேர்தல் முடிஞ்ச உடனே. அது புலம்புறது தானே. புலம்புறது மொத்தத்தில் அவரே அந்த மைண்டு அது எல்லாருமே வந்து நம்ம இறங்கியிருக்கலாமோ அப்படின்ற வருது. இப்போ வந்து தனுஷுக்கு அந்த எண்ணம். சரி, ரஜினியோட விஜயகாந்த் வந்தார். ரஜினிகிட்ட கூட ஒன்றுமே இல்லை, அமைப்பே இல்லை, பாதி சுகர் பார்ட்டிங்க தான். விஜயகாந்த் ஃபுல் செட்டப் வச்சுருந்தார், ஆனால் வர முடியலையே. விஜயகாந்த் வந்தப்போ யார் இருந்தது இந்த பக்கம்? அந்த சூழ்நிலை இருக்குல்ல, அந்த சூழ்நிலை தான் இப்போ விஜய்க்கு வெற்றியை கொடுத்துருக்கு. ஆமாம். இப்போ நான் வந்து ரஜினிகாந்த் சொல்கிறாரு, அவர் வந்தது 96 வந்து கிடைச்சோம். அவர் ரெண்டாவது வாட்டி கட்சி ஆரம்பிக்கிறப்போ எல்லாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டார் தமிழர் மணியனை வச்சு. அப்புறம் தானே அவர் என்ன சொன்னார், என்ன அரசியல் சொன்னார்? அவர் அரசியல் சொன்னது ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல் அது கொள்கை கேட்டால் தலை சுற்றிச்சின்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்டையும் அமைப்பு இல்லை. விஜய்கிட்டையாவது மக்கள் மன்ற மக்கள் இயக்கம் பெரிய லெவலில் இளைஞர்கள் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவர்கிட்ட எல்லாம் சுகர். அதனால சுகர் மாத்திரை போட்டால் தான் வெளியே வர முடியும். அதனால் இப்போ உள்ளவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் லேசாக இருக்குது, சூர்யாவுக்கு இருக்குன்றாங்க. இல்லை, நான் அது தனுஷ்கிட்ட உங்கள் மூலிமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க, முதலமைச்சர் ஆகுங்க, தயவு செய்து ரஜினிகாந்த் மாதிரி நீங்கள் மேடையில் இமிட்டேட் பண்ணாதீங்க, தாங்க முடியல. ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிறத வச்சு எடை போட முடியாது. வருங்காலம் இன்னும் எப்படி டெவலப் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு விஜய் ஆரம்பித்தப்போ வருங்காலம் இன்னும் மோசமாக போகுன்றீங்க. எப்படி சொல்ல முடியாது. நாளைக்கு தனுஷே வந்து ஜனங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு என்ன செய்வீங்க? சிவகார்த்திகேயன் வந்து என்ன பண்ண, அது எப்படி வேணால் வரலாம், யார் வேணால். அதுக்கடையில் எத்தனை பேர் வராங்களோ. அதனால் அவரும் வந்து அந்த எல்லா கிளைகள், அந்த மன்றங்கள் அதெல்லாம் தொடங்க சொல்லியும் நலத்திட்ட உதவிகளை செய்ய சொல்லியும் சொல்லியிருக்காருன்ற. இப்போ இதனுடைய நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு வந்து அவரும் ஒரு அமைப்பு ரீதியாக தமிழ்நாடு பேரை கொண்டு போக விரும்புகிறாரு. பின்னால் அது எப்போ வேணாலும் அது கட்சி அம்மதி. ஏன்னா 31 இந்த கோபிநாத் ஒரு இது பார்த்தேன், ஒரு விஷுவல். அதில் அவர் வந்து காங்கோவோ ஏதோ ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அங்கே போயிருக்காரு, எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெரியவிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இப்படி பேசினா அவர் மொழியில் பேசுகிறார், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்ட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னா, கவுன்சிலராக இருக்கேன். என்னங்க இவ்வளோ அனுபவம் இருக்குது, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, கவுன்சிலராக இருக்கீங்கன்னு கேட்குறாரு கோபிநாத் அவரை. அதுக்கு இல்லை, எம்எல்ஏ ஆகணும்னா படிச்சிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். பாரியா அப்படின்னு இவர் சொல்கிறார். அந்த மாதிரி நீட்டு மாதிரி நீ அரசியல் வர்றவங்க டெஸ்ட்டு வச்சு தான் வரணும் அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேன், எத்தனை பேர் ஃபெயில் ஆவாங்கன்னு தெரியும். சரி, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். கண்ணப்பன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் உளவுத்துறையை ஒவ்வொருத்தரும் எப்படி கையாண்டாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அற்புதமான கட்டுரை. அதில் முதல்ல எம்ஜிஆரை சொல்கிறார். நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கீங்க. அதில் அவர் மோகன்தாஸ் தான் சொல்கிறார், உளவுத்துறையை சிறப்பாக கையாண்ட முதலமைச்சர்னா நான் எம்ஜிஆர் தான் சொல்லுவேன்றார். அதாவது தன் கட்சிக்காரர்களையே அவர் வந்து உளவு பார்த்து தகவலை வாங்கினார். பல விஷயங்கள் அவர் வந்து பண்ணார்னு ஒவ்வொருத்தராக நான் வர்றேன். எம்ஜிஆரை பற்றி அவர் சொன்னது நீங்கள் உங்கள் இது வாழ்க்கையில் எப்படி பார்த்துருக்கீங்க? இல்லை, எம்ஜிஆர் இருக்கும்போது உளவுத்துறையை நல்லா பயன்படுத்திக்கிட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று கட்சிக்காரங்க, அப்புறம் எதிர்கட்சி, மெயின் எதிர்கட்சியை அவங்களுடைய நடவடிக்கை, அதில் உள்ள ஆளுங்க, அதில் யார் அதிருப்தியாக இருக்கா அவங்கள பிடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் அவர் நல்லா பயன்படுத்திக்கிட்டார். மோகன்தாஸ்லாம் ரொம்ப பெரும் பங்கும்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் ஆர்டி சீதாபதியெல்லாம் வெளியேறினது காரணமே அவர் முக்கியமான காரணம்பாங்க. அதே மாதிரி அந்த போராட்டம்லாம் ஒன்று நடந்துச்சு அந்த நேரத்தில், அந்த சட்ட நகல் எரிப்பு போராட்டம், அதெல்லாம் அவருடைய பங்கும் பெரும் பங்குனாங்க. அதில் அந்த பதவியெல்லாம் பறிச்சாங்க. இந்த பிஹெச் பாண்டியன் சபாநாயகராக இருக்கும்போது
எம்எல்ஏ பதவியே பறி போச்சு ஒரு 10 பேருக்கு. அப்போல்லாம் வந்து பூரா உளவுத்துறை தான் இவங்களோட மூமெண்ட் என்ன ஏது, இவங்க போராட்டம், இவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, முழுக்க முழுக்க அப்போ உளவுத்துறை முழு மூச்சில் இயங்கிச்சுன்னே சொல்லலாம் எம்ஜிஆர் இருக்கும்போது. ஆனால் அடுத்து இந்த அம்மா வரும்போது எல்லாம் கொஞ்சம் மாறி. எம்ஜிஆர் தகவல் எப்படி திரட்டுவார்? தகவல் வந்து அவர் பத்திரிகை டிஆர்ஆர் வச்சிருப்பாரு, இதயம் பேசுகிறது மணியனை வச்சிருப்பாரு. இது இல்லாமல் சோலை அவர் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் பேர் லிங்கில் வச்சுக்குவார். அவங்க மூலமாக கொஞ்சம் தகவலை தெரிஞ்சுக்குவார் என்ன சொல்கிறாங்கன்னு. இது இல்லாமல் மற்ற இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி எம் கல்யாண சுந்தரத்தோட அவர் எம்கே இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் அவருக்கு கருத்து சொல்கிறதுக்கு அடிக்கடி அவரை பார்க்குறதுனால சொல்லுவாங்க இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது. பிபி சிந்தன் இந்த மாதிரிலாம் சிலர் நல்லா வச்சுருப்பார் அவங்களாம். ஆனால் அவர் வந்து அதை வச்சு அவர் ஒரு முடிவு எடுப்பார். இல்லை இதை வந்து இப்படி விசாரிக்கணும், இது என்னன்னு கேட்கணும் பார்க்கணும் பாரு. அந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே எம்ஜிஆர் என்ன முடிவு எடுக்கிறான்னு கடைசி வரைக்கும் யாருக்கும் சொல்ல மாட்டார். கேட்டுக்கிடுவார், எல்லாத்தையும் கேட்பாரு. கேட்டுக்கிட்டு அவர் முடிவு எடுப்பார். என்ன எடுக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நம்ம சொல்லிட்டோம் அதை அப்படியே செஞ்சுருவாருன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒன்று ட்ராப் பண்ணிடுவார், இல்லை செஞ்சுருவார். அதனால் அவருடைய இது தனி பாணி தான். அடுத்து வந்து கலைஞரை சொல்கிறாரு. கலைஞரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவர் எல்லா இடத்துலையும் ஆள் வச்சுருப்பார். உளவுத்துறை சரியான அதிகாரிகளை போட்டு வச்சுருப்பார். கட்சிக்காரர்கள்ட்ட தகவல் திரட்டுவார். பத்திரிகையாளர்கள், பத்திரிகைகள், அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச அந்த கட்சி சோர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு 5-6 வகைகளில் அவர் தகவல் திரட்டுவார். உண்மைதான். இப்போ கலைஞர் பொறுத்த வரைக்கும் உளவுத்துறை மட்டும் நம்ப மாட்டார், பத்திரிகையாளர்கள் நம்புவார். பத்திரிகையாளர் நம்புவார். அதே நேரத்தில் பொதுவான ஆளுங்க இருக்காங்களே, இப்போ அப்போ அந்த தினமணி அந்த இதில் சாவி எழுத்தாளர் சாவி இந்த மாதிரிலாம் ரொம்ப நெருங்கிய நண்பர் இருந்தாங்க. தினத்தந்தியில் அந்த அவர் சண்முகநாதன் ஒரு ஆசிரியர் இருந்தார். மாலை முரசில் ராமசாமின்னு ஒருத்தர். அப்போ அந்த தினகரனில் பழைய ஜெயபாண்டியன் ஒருத்தர். இது மாதிரி ஆளுங்கள்லாம் லிங்க் தினம் அவங்களோட டச்சில் இருப்பார். இன்றைக்கி என்ன நடக்கு, இன்றைக்கி என்ன அது தெரிஞ்சுக்கிடுவார். உளவுத்துறையும் கேட்டுக்கிடுவார். அது என்ன அது இல்லாமல் தனியாக என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவார். கட்சிக்காரங்க மூலமாகவும் தெரிஞ்சுக்கிடுவார். இப்படி பல வகையில் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு அதை அடுத்து என்ன செய்யணும்னு அதை சொல்லுவார். அவர் ரொம்ப ஒருத்தர் மட்டும் நம்ப மாட்டார். அந்த மாதிரி சில நேரம் அந்த உளவுத்துறை வந்து ஆட்சியாளர்களை திருப்தி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் அந்த ஜெயலலிதா மேடம் முதல் மீட்டிங் தேர்தலில் தோற்ற உடனே கூட்டமே இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அதை நம்பலை. 2-3 பத்திரிகாரங்க, நான் கூட அதில் ஒரு ஆள், கூப்பிட்டு எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னா எல்லாமே குறைஞ்சது அப்போல்லாம் 10,000 குறைஞ்சது. ஆனால் அந்த மாதிரி அது பெரிய இதை நேரம் அது தோல்விக்கு அப்புறம் முதல்ல வராங்க பீச்சில். அப்போ அவ்வளோ கூட்டம் இருக்குமா? அப்படியா, எங்கள் கூட்டமே இல்லைன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை கிராஸ் செக் பண்ணுவார். அந்த மாதிரி அப்போ அதனால் உளவுத்துறை என்ன பண்ணுவாங்க, அவர் பண்ணுவாரியா பத்திரிகாரங்களை கேட்பார், கிராஸ் செக் பண்ணுவான்னு கரெக்டாக. ஒரு பத்திரிகையில் யார் யார் சோர்ஸு, எந்தெந்த பத்திரிகை யார் யார் டச்சில் பொலிட்டிக்கல் பார்க்குறா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு ஏஜென்சியில் யார், பத்திரிகையில் யார், இவர் என்ன பார்க்குறாரு. அந்த ஹிந்து ஆர்பிலாம் பாரசாரதிலாம் அவ்வளோ இதாக இருப்பார். அப்புறம் அடிக்கடி கூப்பிட்டு காலையில் கேட்பார். 5 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் ஐயரை தூக்கமாக பாரான். அவர் அந்த மாதிரி டச்சிலே வச்சுக்கிடுவார் நிறைய பேரை. அவரும் நல்ல அவர் பத்திரிகை பாதி உளவுத்துறை பாதி நல்லா பயன்படுத்திக்கிட்டார். ஜெயலலிதா அந்தம்மா வந்து முதல்ல அவங்க நல்லா தான் பண்ணாங்கன்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்களே எல்லாம் இண்டிவிஜுவலாக முடிவெட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி போச்சு. அந்த சசிகலா வந்து கொஞ்சம் தலையிட்டு இருந்துச்சுன்னு குற்றச்சாட்டு வந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் சில தடுமாற்றம்லாம் வந்து அவங்க கும்பலையும் வெளியே அமிச்சாங்க 2010. அதுக்கப்புறம் திருப்பி சேர்ந்துட்டாங்கல்ல. அவங்களும் மட்டும் தானே சேர்த்துட்டாலும் அதுக்கப்புறமும் யார், அதுக்கப்புறம் அவங்க செல்வாக்கு இல்லாமல் இல்லை. உளவுத்துறை அதிகாரிகள்லாம் ரொம்ப பக்காவான ஆட்களை போட்டு போட்டாரு. உளவுத்துறை தான் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் வெளியே தகவல் போதணுன்னு தான் வெளியே அனுப்பிச்சாங்க. திரும்பி அப்புறம் சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் அதே அந்த அதிகாரிகள்லாம் கூட மாற்றி விட்டாங்க. அப்படியும் சில இது இருந்த உடனே அது முதல்ல நல்லா தான் இருந்ததுன்னாங்க. ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாச்சுன்றாங்க. என்ன கேட்டால் 2010க்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போனாங்கன்ற மாதிரி தான். ஒரு 2010க்கு மேலே உளவுத்துறை அதிகாரிகள் போட்டதும் சரி, இந்த சில போஸ்டிங்கெல்லாம் கூட அந்த ராஜேந்திரன் ஒரு போஸ்டிங் போட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப லேட்டு. அதான் அதுக்கப்புறம் திருப்பி அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு மாற்றுனாங்களாம். அந்த மாதிரிலாம் சிலது கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி இருந்திருக்கு. முதல்ல அப்படி கிடையாது. அவங்க சொன்னது தான், அதில் பேச்சே கிடையாதுன்றது. இது அந்த நேரம் குற்றச்சாட்டெல்லாம் அப்படி வந்துச்சு, இவங்க தான் தலையிடுறாங்க அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இதில் அவர் இன்னொரு விஷயந்தான் நல்லா குறிப்பிடுறாரு. லாஸ்ட்டு 10 இயர்ஸ் உளவுத்துறையில் சரியான அதிகாரிகளை போடலை.
தனக்கு வேண்டியவர்களை, அதாவது உளவுத்துறை பற்றி பயிற்சி இல்லாதவர்களாம் போட்டாங்க. உளவுத்துறைக்குன்னு காவல்துறை மிகுந்த பயிற்சி பெற்றது. அது கொடுக்குற தகவல் தான் பக்காவாக இருக்கும். ஆனால் தனியார் உளவுத்துறை மாதிரி இவங்க வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் இதெல்லாம் நம்பினாங்க அப்படின்னு சொல்கிறார். குறிப்பாக லாஸ்ட்டு 5 இயர்ஸை சொல்கிறார். அது எப்படி இப்போ ஒரு 10 வருஷமாக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்னு வர ஆரம்பிச்சது. அதுக்கு முந்தியெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க உளவுத்துறை தான். எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, கலைஞர் இருக்கும்போதும் சரி, இந்த அம்மா இருக்கும்போது கூட உளவுத்துறை தான். அவங்க தான் சொல்லுவாங்க, இந்த தேர்தல் நல்லா இருக்குது, தேர்தலில் நமக்கு வெற்றி வாய்ப்பு குறைச்சலாக இருக்குது, இல்லை கடும் போட்டி இருக்கும், அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெதுவாக இந்த எவ்வளோ பெரிய தவறுன்னு இப்போ அவர் எழுதியிருக்காரு. அது கிட்டத்தட்ட உண்மைதான். நீங்கள் இவங்க கணிச்சு கொடுத்த அந்த தனியார் அமைப்புகள் கணிச்சு கொடுத்த எதுவுமே நடக்கலையே. நடக்கலை. ஆனால் இது சில நேரம் போன எலெக்ஷனில் நடந்தது. அந்த 21 சாதாரணமாக நடக்கிறதுங்க. வெற்றி அதாவது சில பேர் கணிப்பு சொல்லுவான், ஜெயிக்கணும்னு ஊருக்கே தெரியும். அதில் போய் கணிப்பு சொல்லும் போது அது கணிப்பு கிடையாது. அது ஊரோடு சேர்ந்து சொல்கிறது. அதிமுக மேலே கடுமையான கோபம் இருக்குது. பாஜக எதிர்ப்பு மனநிலை அதிகமாக இருக்குது. தூத்துக்குடி சம்பவம் நடந்திருக்கு. கூட்டணி பிரிஞ்ச கூட்டணிகள்லாம் ஒன்று சேர்ந்து மகா கூட்டணியாக இருக்காங்க. ஆமாம். அப்புறம் 2019 50 சில்லற சதவீதம் வாக்கு வாங்கி 38 எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அந்த கூட்டணி 21க்கு வருது. அதுவும் அவர் ஸ்டாலினு டெரராக இருந்தார் எதிர்கட்சி தலைவராக. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தோக்கம் அது? தோக்குறதுங்க தோல்விக்கு ஒரு காரணம். பெருவெற்றின்னாங்க. ஆமாம், அது நடக்கலல்ல. பெருவெற்றி அது உங்களுக்கு ஏடிஎம்கேயோ அந்த நேரத்தில் முழுசாக செல்வாக்கு இழந்தில்லை. அந்த தேர்தலில் பலரும் சொன்னது, நீங்கள் படுதோல்வி 2019 ஒரே ஒரு எம்பி, அதுவும் ஓபிஎஸ் உடைய தனிப்பட்ட முயற்சி தான் அது, அந்த ரவீந்திரநாத் ஜெயிச்சது. இல்லாட்டி அதுவும் போயிட்டுருக்கோம். அப்போது கிட்டத்தட்ட முடிஞ்சுது. ஏன்னா 50% மேலே, இவங்க 20% தான். கிட்டத்தட்ட 1980 எம்ஜிஆர் இந்திரா காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நின்ன மாதிரி இது. இல்லை உங்களுக்கு இந்த அம்மா இறந்த உடனே ஒரு இது வந்தது. அடுத்து நம்ம இவங்க எவ்வளோ நாளைக்கு எப்படி அந்த மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்ததில்ல. அப்போ நான் சமாளித்து கொண்டு போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து இவருக்கு ஆட்சிக்கு வருவாரான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த நேரத்தில் இவர் வந்தார். அவர் ஸ்டாலின் வந்த உடனே உங்களுக்கு நான் சொல்ல வர்றது, ஆட்சிக்கு வருவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். திமுக வரும் 2020 அந்த சூழ்நிலை உருவாயிடுச்சு. 2019 உருவாயிடுச்சு. மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது தான் எல்லாரும் கணிச்சது. இவங்க அதிமுக 2019 தோல்வி வச்சு பார்க்கும்போது 20-30 சீட்டு வந்தால் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி 2011 திமுக தோற்ற மாதிரி தோல்வியெலாம் கிடைக்கல. இல்லை 75 சீட்டு. அதுக்கு ஒரு காரணம், கூட்டணியும் ஒரு காரணம். ஏடிஎம்கே கொஞ்சம் இது வச்சுக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் இறங்கி ஃபுல்லாக வேலை செஞ்சு மக்களை அந்த இது என்னென்ன ஓட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சாங்க. திமுகவும் ஒரு பெரிய வெற்றி எதிர்பார்த்தாங்க, உண்மைதான். ஆனால் அது வந்து அந்த அளவு நான் பேசுறது வந்து கணிப்பு தான். கணிப்பு உங்களுக்கு எத்தனை பேர் ஆனால் சொன்னாங்க எல்லாருமே திமுக வரும்னு சொன்னாங்களே தவிர, இப்போ நீங்கள் அவங்க 26 என்ன சொன்னாங்க, கணிப்பு என்னாச்சு? அதை தான் நான் சொல்ல வரேன். அதை அவர் எழுதியிருக்காரு. 26 இவர்கள் உளவுத்துறையிலும் சரியான அலுவலர்களை போடலை. இவர்கள் வேண்டிய ஆட்களை, அதாவது உளவுத்துறைன்னு பயிற்சி இருக்கும்ல. இல்லாட்டி இப்போ ராஜசேகர் நாயர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். ஆமாம். அவரெலாம் கலைஞர்கிட்ட எப்படி இருந்தார்னு ஒரு கான்வாய் போய்கிட்டு இருக்குதான். இவர் டிஜிபி, இவருக்கு ஒரு வேலை இருக்குது, வேறு ஏதோ ஒரு வேலை, அவசர வேலை. சிஎம் கான்வாய் ஓவர்டேக் பண்ணி போன்ட்டாராம். ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. சிஎம்மும் பெருசாக கண்டுக்க மாட்டாராம். இவரும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. உடனே வாங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிற அளவுக்கு. ஆனால் 5 மணிக்கு அவர் வாக்கிங் அங்கே அறிவாலயத்தில் போகிறாருன்னா நிற்பாராம். இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு மட்டும்தான் அப்படின்ற ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க, அதிகாரிகள். சின்சியராக இருந்தார். அந்த மாதிரி சின்சியராக அது மாதிரி ஆள்னு பார்த்து கலைஞர் போட்டிருக்காரு. அவங்கள தான் கிட்ட வச்சுருக்காரு. ஒரு அதிகாரியை வந்து இந்த குரூப்பு அப்போ இருந்த ஜாபர் சேட் இவங்கெல்லாம் வேண்டுமென்றே ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு மாவட்டத்துக்கு போடுறாங்க. எஸ்பி, அந்த எஸ்பியே என்கிட்ட சொன்னது, கலைஞர்கிட்ட ஃபைல் போகுது, வழக்கம் போல் சைன் போடல அவர். இவரா, இந்த பையன் எனக்கு தெரியுமே, ஏஎஸ்பியாக இருக்கும்போது அங்கே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கானே, இவனை தூக்கி அந்த மாவட்டத்துக்கு போடு, அந்த இதுக்கு இவன் தான் தேவை அப்படின்னு போட்டாராம். இது அவரே சொன்னது, அந்த எஸ்பியே என்கிட்ட சொன்னது. அவர் அப்புறம் டிஜிபியாக இருந்தார், டிஜிபி வரைக்கும் வந்தார்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஒரு நுணுக்க அறிவு இருக்குல்ல, இந்த அதிகாரிக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இந்த அதிகாரி இந்த ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் கூட அந்த ராஜகோபாலன் இது சொல்லியிருக்கீங்க, அதிமுக ஆட்சியில் மாவட்ட செயலாளர் மாதிரியே இருந்தார் அந்த கமிஷனர். அப்புறம் அவர் டிஜிபி ஆக்குனார்ல. டிஜிபி இல்லை உங்களுக்கு இப்போ முதல்ல வந்து எம்ஜிஆர் கூட
அந்த அவர் கொஞ்சம் உடல்நிலை இதாச்சு பாருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் மாற்றம். ம். அதே மாதிரி தான் இந்த மேடம், இவங்களுக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூ வந்த உடனே சரியா கவனிக்கணும். கலைஞருக்கும் அதே மாதிரி தான். ம். இப்படி இது முதல்ல ரொம்ப அவங்க ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரையாவது ஒரு பொறுப்பில் கொடுத்துட்றாங்கல்ல. நீங்கள் சொல்கிற இந்த ஸ்லாக்னஸ் வந்து அந்த நேரம் தான் வருது. ஆனால் இந்த தடவை வந்து முதல் முறையாக ஒருத்தர் ஆட்சிக்கு வராரு. ஆனால் இவர் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, தனக்கு வேண்டியவர்களை உளவுத்துறைக்கு சம்மந்தமில்லாதவர்களை போட்டது. உளவுத்துறை தான் வெயிட்டாக தகவல் கொடுக்கும். அதுக்கு தான் அந்த செட்டப் இருக்குது. அதுக்கு பயிற்சி பெற்றவர்களை தான் தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸ்காட்லாந்து ஆளுக்கு இணையான ஒரு துறை. ஆனால் அதை நம்பாமல், அதை பேருக்கு பயன்படுத்தி கொண்டு தனியார் அமைப்புகளை பயன்படுத்துகிறாங்க. 2வது ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி இதை நம்பினாங்க அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பல விஷயங்களுக்கு அது காரணம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாரு. அது எப்படி நீங்கள்? இல்லை, உங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி வந்ததுக்கப்புறம் தான் இந்த இதில் மாற்றம். அதுக்கு முந்தைய முழுக்க முழுக்க உளவுத்துறை ஃப்ரீயாக தான் இருந்தது. இப்போ ஸ்ட்ராட்டஜி ஒரு 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 ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, இதை அதுக்கு டிஃபர் அப்படியே மாற்றி கொடுத்தா சரியாக வராதுன்ற இவனே அப்படி மாறுது, இதனே இப்படி இருக்கேன்னு சொல்லிடுவாங்களான்ட்டு அவங்களும் கிட்டத்தட்ட யார் அதில் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்கன்னு தெரியாது. ஆக முதல்ல 2 பேரும் சேர்ந்த மாதிரி. இப்போ கூட அதை தான் அவர் குறிப்பிடுறாரு. 26ல் அதுக்கு தகுதி இல்லாத அதிகாரிகளை போட்டால் அது ஒரு காரணம். இப்போ 26ன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே என்ன சொன்னாங்க, டிஎம்கே வந்துடும் ஈஸி அந்த மாதிரி தானே ஒரு சொன்னாங்க. எல்லாமே சொல்ல முக்காவாசி பெரும்பாலும் யார் இல்லை, சொல்ல? உளவுத்துறையும் அப்படி தான் சொல்லிச்சு. அதை தான் சொல்கிறேன் நான். அதை தானே அவர் குற்றம் சொல்கிறாரு. உளவுத்துறை சரியான ஆளை போடாதனால. நீங்கள் இப்போ நான் கரெக்டான ஆளாக இருக்கிறேன், உளவுத்துறை எனக்கு தெரியும், எனக்கு உளவு தெரியும், நானும் கீழே இருக்க அதிகாரியில் வேலை வாங்குறேன், எனக்கு தெரியுது. இன்னொன்று சொல்லட்டுமா, உளவுத்துறை போய் கொடுத்த கணக்கு உங்களுக்கே தெரியும். அந்த இதை வாங்கி அதுலேருந்து ஒர்க் பண்ணாமல் என்ன இப்படி கொடுத்துருக்க சரியில்லையா, போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வாங்க. அவங்க இன்னும் ஒரு 40 சீட்டு சேர்த்து தான் போட்டு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு அதே மாதிரி தான் அந்த கணிப்பு எல்லாமே அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ வந்துடும் இதில் நமக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த பர்சன்டேஜ் கணக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. காசும் வாங்கிடுறாங்கன்னு வச்சு எல்லாரும் கொடுப்பாங்க, எல்லாரும் ஏமாற்றுவாங்க. நம்ம நம்புகிறோமா இல்லையா, அதுதான் நீங்கள் அதில் தான் அப்படியே வரேன் நான். கலைஞர் எல்லாரும் கலைஞர் காலத்தில் இதே கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அவருக்கு தெரியும், அவரு தீர்மானிப்பார், அவர் கெஸ் பண்ணிக்கிடுவார். எம்ஜிஆர் எல்லாத்தையும் கேட்பார், அவரு தீர்மானிப்பார். கடைசி நாள் பிரச்சாரம் முடிகிற அந்த 5 மணி முடியுது இல்லை, முடிஞ்ச உடனே வந்த உடனே சொல்லிடுவார், இந்த வாட்டி நமக்கு சரியில்லைன்றவாராம், நல்லா இருக்குன்றவாராம். அதை வச்சு சொல்லிடுவாங்க. சரியில்லைன்னா அந்த வாட்டி கண்டிப்பாக அவர் தோற்றுருவாங்க, அந்த ஆட்சி வராது. நல்லா இருக்கேன்னா இப்போ 96லலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ 2011 கூட சரியில்லையே அப்படின்னு சொன்னேன். இல்லை சரியாக வரும்லாம் இவங்கெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. இந்த உளவுத்துறையெல்லாம் கூட இது பண்ணி. இல்லை, உளவுத்துறை கொடுத்தது சொன்னார். நேரு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், அருமை கருமன்னாங்களாம். அருமை கருமெல்லாம் கிடையாது, 20 சீட்டுக்கு மேலே தான் வருவோம்னு சொல்கிறாங்க. 20-23 சீட்டு தான், அதனால் ஓன் தொகுதி நீ காப்பாற்றிக்கன்னு சொன்னார். இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் உளவுத்துறை இருக்குது, இதில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒன்று சொன்னால் இவனா அந்த கட்சியா அப்படின்னு ஒரு முத்திரம் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறது, பாதி பேர் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுதான் உளவுத்துறைக்கு ஆகாத விஷயம்ன்ற. நீங்கள் உள்ள இப்போ ராமானுஜர் இருந்தார், ஆமாம், அம்பரீஷ் பூஜாரி இருந்தார், ஈஸ்வரமூர்த்தி இருந்தார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளது என்னவோ அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்படி நீங்கள் சொன்னீங்களா, அவர் கண்ணப்பன் சார்லாம் அந்த காலத்துலேருந்து இருந்தவர், கீழே இருந்தே வந்தவர். ஆமாம், அவருக்கு பர்சனலாகவே எல்லாரையும் தெரியும், ரிப்போர்ட்டர்ஸ் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. கியூ பிரான்ச்சில் ரொம்ப அவர் இல்லை, அந்த மாதிரி ஆள் இருக்காங்க. சும்மா உட்காந்து இப்போ உளவுத்துறை நம்மளே பார்க்குறோம், சும்மா ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு 4 பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு ரிப்போர்ட் கேட்டால் ஜாபர் சேட்டு கூட மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ணார்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் அவருடைய ஒர்க்கில் வந்து இந்த விஷயங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்களை கொண்டு போகாமல் பார்த்துக்கிட்டதுலேயும் அவர் ஃபெயிலியர். ஆக்சுவலாக உளவுத்துறைன்றது அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். அவங்க முதல்ல இருக்கவே கூடாது, வெளியே தெரிய மாட்டாங்க. நீங்கள் யாரையாவது நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க, பல அதிகாரி. ஆமாம். ஆனால் போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் முன்னாடி இந்த சிஎம் செக்யூரிட்டி மாதிரி போயிட்டு பார்த்தோம். அல்வா சாப்பிட்றதுலேருந்து எல்லா இதுவும். ஏன் அவர்கள் வேற இதுக்கு திறமையான அதிகாரிகளாக இருக்கலாம், லா அண்ட் ஆர்டருக்கு இதுக்கு. ஆனால் இதுக்கு சரியில்லைன்றப்போ அது எங்கே பிரச்சனை வந்து முதல்வர் தான் வாட்ச் பண்ணணும். அதை தான் எப்படி இவர் எந்த இது உண்மையாக வேலை செய்கிறாரா, இல்லை சீன் போடுறாரா, இல்லை உடனே அவரை மாற்றுறதோ, இல்லை வேற ஆள். அதை தான் அவர் குறிப்பிடுறாரு, இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ இருக்கிற முதல்வர் ஒரு சரியான உளவுத்துறை அதிகாரியை போட்டு கவனிக்கிறாரு அப்படின்னு இப்போ சொல்கிறாரு.
ஆனால் எனக்கு இதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. இல்லை உங்களுக்கு ரிசல்ட் நான் கேள்விப்பட்டது ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் கூட 130 சீட் கண்டிப்பாக நம்ம வந்துடுவோம். அப்படிதான் டிஎம்கே அப்படிதான் அப்படி கடைசி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மேலிடம் வரைக்கும் எல்லாமே நிச்சயமாக நம்ம வந்துடுவாங்க அப்படின்னு. அவங்க எந்த அடிப்படையில், ஆனால் அது கூட அந்த இவர் ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, பழைய டிஜிபி ஒரு ரவி. அவர் சொன்னது கூட மாற்று கருத்துலாம் நிறைய வந்தது. எப்படி சொன்னார் இவர்? ஆக்சுவலாக அவர் டிஎம்கே தான் முதல்ல போய் சொன்னாருன்னாங்க. சொன்னாரு, ஆனால் அது காது கொடுத்து கேட்காதனால அதை தான் நான் சொல்ல. அப்போ இவர் என்ன ஏடிஎம்கேவா, இவர் என்ன இதா, அப்படி ஒரு முத்திரை விழுந்துருன்னு பயப்படுவாங்க நிறைய பேர். கடைசியில் அவர் வெளியில் தானாக வெளியிட்டாரு அப்படின்னா. ஆமாம் ஆமாம், அது அந்த முடிவு வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. 110 சீட்டுக்கு மேலே தாவேக்கா வரும்னா என்ன இவர் இப்படி சொல்கிறாரு? ஆமாம் ஆமாம், முதல்ல ஒரு இதாக சொன்னது அவர். ஏன்னா போலீஸ் இதில் இருந்து சொன்னதுனால கொஞ்சம் எல்லாருமே அதை இது பண்ணாங்க, இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. இவர் உளவுத்துறையை பயன்படுத்துகிறார், நல்லா பண்ணுறாரு. நான் கூட ஒரு தகவல் வந்து அவங்க கவனத்துக்கு கொண்டு போன அன்னைக்கே அந்த நபர் மாற்றப்பட்டிருக்கார். அந்த விஷயத்தில் பாராட்டலாம். அவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கிறாங்க. இந்த மினிஸ்டர்ஸு மற்றவங்க எல்லாம் எப்படி செயல்படுறாங்க. குறிப்பாக நீங்கள் கூட சொன்னீங்க இந்த விஸ்வநாதன் காங்கிரஸ் அமைச்சர்கள் மேலேன்னு. நானும் விசாரித்த வரையில் காங்கிரஸ் அமைச்சர்கள் விஸ்வநாதன் மேலே குறிப்பாக நல்ல இது இல்லை, அபிப்பிராயம் இல்லைன்னு. இதெல்லாம் உளவுத்துறை இந்த விஷயங்கள்லாம் அவர் ஏற்றுக்கிறாரு. ஆனால் இந்த காவிரி இஷ்யூ போன்ற இஷ்யூக்களில் இன்னும் கொஞ்சம் மூத்த பழைய தலைவர்கள் யாரையாவது இவர் ஆலோசனை கேட்டுருக்கலாமோ அப்படின்றது. இந்த கர்நாடகா போகிறதும் சரி, அது இஷ்யூவே நம்ம எப்படி அணுகணும் அப்படின்றது. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கேட்குறாங்க, அது ரொம்ப சிம்பிள். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து முடிவாக மாற்றிட்டு நீர்வளத்துறை அமைச்சர் யாதவ் அர்ஜுனா, பொதுப்பணித்துறை அமைச்சர், இவங்க ரெப்ரஸன்டேட்டிவில் ஒரு டீமே அமுச்சு விட்டா என்ன கேட்டுக்கோ. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் அதனால் என்ன பயன்றீங்க? பயன்லாம் மேட்ரு இல்லை. இல்லை, இதுக்கு முந்தி எத்தனையோ அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. எத்தனையோ தடவை டெல்லியே பிரச்சனையாக வருது. போய் நீர்வளத்துறை அமைச்சரை பார்ப்பாங்க, பிரதமரை பார்ப்பாங்க, அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க கொண்டே தண்ணி திறந்து விட்டுரு இப்படி சொல்ல முடியுமா? முடியாது. சரி, இது ஒரு தான் கேட்டால் கூட்டம் நடத்திட்டோம், தீர்மானம் போட்டுட்டோம். இந்த ருட்டீனாக நடக்கிறது. தமிழகம் காவிரி இஷ்யூவில் ஒன்றா நிற்கிறாங்க எல்லா கட்சியும். ஆமாம், அதுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டம், எல்லாரும் ஒன்றா நிற்கிறோம். இப்போ கர்நாடகா இப்போ தான் கூட்டியிருக்காங்க, அவங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. ஒரு கூட்டலாம். இப்போ இந்த முயற்சி இப்போ சரியாக வரலன்னு தெரிஞ்சு போச்சு, போய் நேரில் பேசுறது. அதனால் அடுத்த கட்டமாக ஒன்று அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலாம், இல்லை சட்டசபையில் எதனா தீர்மானம் போடலாம், எதாவது செய்வார். சட்டசபையில் போட்ட தீர்மானத்தையே கொண்டு போய் அங்கே கொடுக்கலன்றதானே எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு. டெல்லிக்கு அதில் ஒரு 10 பேர் ரெப்ரஸன்டேட்டிவ் போட்டு அமைச்சிருந்தாலே முடிஞ்சிருக்குமே வேலை. தீர்மானம் நிறைவேற்றி. ஆமாம், அதை போய் பிரதமரையோ உள்துறை அமைச்சரை பார்த்து கொடுத்துருக்கலாம், பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து உளவுத்துறையும் சொல்ல ஒரு விமர்சனத்துக்கு இடமளிக்கிற மாதிரி. ஆமாம், வேற என்ன, இதை சொல்வதையும் உளவுத்துறையோட ஒர்க் இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் வருது, கருத்துக்கள் வருது. அப்படி காவிரி விவகாரம் பெரிதாக போய்கிட்டு இருக்குது, மேகதாட்டு விவகாரம்லாம். இதில் திமுக பார்லிமெண்ட்டில் அவங்களுடைய ரோலு. அதுக்கு பிறகு இங்கே ராகுல் காந்தி வராரு. இப்போ அன்புமணி சொல்கிற மாதிரி அவர் இங்கே வாய் திறக்காம தான் இப்போ எஸ்கேப் ஆகி போகிறாரு. இது முதல்வர் விஜய் கர்நாடகா போகிறதா இருந்தது, யாரும் போவேனான்னு சொன்னாங்க. சில பேர் வந்து போய் பேசிட்டா என்ன விஷயம், ஏதாவது ஒரு காரியம் ஆகுமே அப்படின்னாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா அவர் வர வேணான்ட்டார், இது ஒரு அவமானம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க இப்போ உச்சநீதிமன்றம் போகிறேன்றாங்க. என்ன நடந்துச்சு இதுக்குள்ளே? காவிரி பிரச்சனை பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கு தலைவலி தான். இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 50 வருஷமாகவே அப்படி தான் இருக்குது. அது வர இப்போ அவங்களுக்கும் அங்கே மக்கள் தொகை பெருகிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு கிளைம் பண்ணுறாங்க. இப்போ போன வருஷம் அவங்களுக்கு இந்த நேரத்தில் இருந்த தண்ணியை விட குறைச்சலாக இருக்குன்றாங்க. ஆனால் நமக்கு வந்து இருந்தாலும் அதில் உள்ள ஷேர் கொடுக்கணும், ஆணையம் உத்தரவிட்டபடி தரல. இப்போ திருப்பி இவங்க தமிழ்நாடு அப்பீல் பண்ணாங்க, எங்களுக்கு வந்து தண்ணி சுத்தமாக இல்லை, டெல்டா மாவட்டங்களில் திறந்து விடுங்கன்னு. 4 டிஎம்சி திறந்து விடுங்க, தினம் 3500 கனஅடி வீதம் 15 நாளைக்கு திறந்து விடுங்க. அதுவும் முடியாதுன்ட்டாங்க. முடியாதுன்னு இது பண்ணேன். இதுக்கிடையில் அந்த மத்திய மந்திரி பூஷன்றவர் அணை கட்டுறது ஒன்றும் தமிழ்நாடு மற்றதில் அனுமதி ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னார். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. இதுக்கிடையில் அவரும் வந்து இப்போ இவங்க அந்த தண்ணி ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்படாதனால டிபிஆர் அந்த விரிவான மேகதாது திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது ஒரு பிரச்சனை. இதனால் கர்நாடகாவில் பெரிய ஒரு 3 நாளாக போராட்டம், அந்த கன்னட அமைப்புகள். இப்போ அது கூட பிஜேபியும் சேர்ந்துக்கிட்டுங்கிறாங்க. இதுக்கு இடையில் அதுக்கு முன்னாடி உள்ள நிலவரப்படி சுமூகமாக பேசி தீர்த்துக்கிடுவோன்னு ஒரு முயற்சியை அவர் முதல்வர் விஜய் பண்ணார். அதை அடிப்படையில் தான் இவங்க எல்லாம் மூவ் பண்ணி ஒத்துக்கிட்டு எல்லாம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்கிறது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட்லாம் வந்துடுச்சு. அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டு
மோதல். இப்போ நேற்று 2 நாளாலாம் அந்த தமிழ்நாடு பஸ்ஸே உள்ளே சரியாக போகலன்றாங்க. மைசூர், மாண்டியா பக்கம்லாம். அந்த கன்னட அமைப்புகள்லாம் போராட்டம், முற்றுகை. இவர் விஜய் படமே தியேட்டரில் இருந்தே பேனர்லாம் கிழிச்சிருக்காங்க, படத்தை நிறுத்தியிருக்காங்க. அதனால் அவர் என்ன பார்த்தாரு சிவகுமார், சரி வேண்டாம் இந்த நேரத்தில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்தால் நிச்சயமாக இவங்க முற்றுகையிடுவோன்ட்டாங்க. நேற்று வாட்டல் நாகராஜெல்லாம் தமிழக முதல்வர் ஒரு வந்து மாநில முதலமைச்சர் வரும்பொழுது பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு கூட இல்லைன்னா அது என்ன government? பாதுகாப்பு கொடுக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதில் ஒரு இதை உருவாக்க வேண்டாம்னு அவர் சிவகுமார் நினைக்கிறாருங்கிறாங்க. அப்படின்னு நினைக்கிறாரா? விஜயோட பேசுனா கூடி கொலாவுறாங்கன்னு பிஜேபி கையில் எடுத்துட்டு அப்படி இல்லை, எதிர்பிரச்சாரம் டெல்லி தானே இது வந்து டெல்லி லெவலில் தெரிஞ்சு தான் அவர் இங்கே பேசுகிறாங்க, எல்லாம் மூவ் பண்ணாங்கன்னாங்க. இந்த நேரம் போனால் அது அரசியல் ஆயிரும், வேண்டாம். அது அப்புறம் நேற்று சிவகுமார் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, சிஎம் விஜய்கிட்ட பேசிட்டு இந்த இது முடிஞ்சோடனே இன்னொரு நாளைக்கு நம்ம மீட் பண்ணி பொதுவாக பேசுவோம், சுமூகமாக தீர்வு நம்ம பேசுவோம்னு சொல்லியிருக்காரு. பட் இப்போ வந்து உங்களுக்கு டென்ஷன் அங்கே இந்த நேரத்தில் எது போனாலும் நிச்சயமாக சிவகுமார் இங்கே வர வேண்டியதானே? சிவகுமார் இங்கே வர வேண்டியதானே? சிவகுமார் இங்கே வந்தாலும் அதே தான். இங்கே என்ன பண்ண போகிறாங்க? இங்கேயும் ஒரு எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். தண்ணி திறந்து விடுவாங்க. இங்கே வந்து பேட்டியே கொடுத்துட்டு போனாருங்க அவர். போன திமுக அரசில் ரத்ன கம்பளம் விரிச்சு வரவேற்று பேட்டியே கொடுத்துட்டு போனார். ஒரு பையன் பத்திரிகைக்காரன் அவரை கேள்வி கேட்கல. இப்போவும் அவர் ஸ்டாண்ட் அதே தான், நாங்கள் வந்து திறந்து விட மாட்டோம் அப்படின்றது ஒரே ஸ்டாண்ட். ஏன்னா அப்போ தான் அங்கே அவர் நிற்க முடியும். இப்போ இதில் ஏன் இப்போ பிஜேபி இவ்வளோ நடுநிலையாக இங்கே பேசுகிறாங்க, அங்கே சொல்லுங்கள் அங்கே ஏன்னா அங்கே உள்ள சூழ்நிலை கர்நாடகா இதுபடி அங்கே எந்த கட்சியாக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சிதம்பரமும் இதை தான் சொல்கிறாரு. ஆமாம், நாங்கள் அப்படி தான் செய்வோம், நேஷனல் பார்ட்டி. ஆமாம், மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான், மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணி இப்போ கம்யூனிஸ்ட்டு அவங்க கூட என்ன இதை இது பண்ணலையே, தேசிய கட்சி எதுவுமே வாய் திறக்கலை. ஏன்னா இதில் இவங்க இங்கே ஏதாவது சொன்னால் அங்கே பாதிக்குன்னு பயப்படுறாங்க. இதனால இந்த பிரச்சனை அப்படி இழுத்துக்கிட்டே போகுது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி வரும், திறக்க சொல்லுவாங்க, சில நேரம் கொஞ்சமாக திறப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஆகஸ்ட் மாதம் அந்த பருவமழை வந்தோடனே பிரச்சனை தீர்ந்துடும், எல்லாரும் அதை மறந்துடுவாங்க. அடுத்த வருஷம் தான் திருப்பி அந்த பிரச்சனை. அதனால் இப்போ இன்னும் ஒரு 10-15 நாள் மழை வந்ததுன்னா எல்லாமே ஓரளவு சால்வ் ஆயிரும்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கடையில் சிஎம் வந்து அதை இந்த அசம்பிளிக்குள்ளே அதை தண்ணி ஏதோ கொஞ்சமாக திறந்து விடுற மாதிரி பேசலான்னு நினச்சி அவர் முடிவு பண்ணார். அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. அதனால தான் இன்றைக்கி கூட ராகுல் வந்தார், சென்னைக்கு வந்திருக்காரு. நேராக ஏர்போர்ட்டு போயிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. கேட்டால் வந்து இப்போ பார்த்தாலும் பிரச்சனை, பார்க்கலனாலும் பிரச்சனை, ஏதாவது கமெண்ட்டும் சொல்ல முடியாது. அதனால் விஜயோட சந்திப்பே இல்லைன்ட்டாங்களே. போட்டு நேராக ஏர்போர்ட் போய் கிளம்பிடுறாரு டெல்லி. இதுதான் இப்போ உள்ளது. அவர் ரொம்ப அக்கறையானவர் இல்லை ராகுல்? ஆமாம், அவருக்கு அங்கே கர்நாடகாவையும் பார்க்கணும், தமிழ்நாடையும் பார்க்கணும். தமிழ்நாடு கூட தோழமை கட்சின்னு ஆயிரும், கர்நாடகா ஆளுங்கட்சி. அது வேறு அங்கே திரும்ப இன்னும் தேர்தலெலாம் வர இருக்குது. அதனால் சிக்கல் அவங்களுக்கு. எல்லாமே அப்படி தான், ஆளுங்கட்சி தான். இந்த பிரச்சனை டிகே சிவகுமார் ஆரம்பிச்சது அதை ஒட்டி தானே, தேர்தலை ஒட்டி தானே? தேர்தலை ஒட்டி தான். ஆனால் அவர் பதவிக்கு வர்றதுக்கு அது ஒரு காரணமும் கூட. நான் அணையை கட்டியே தீர்வோன்னு முதல்ல இருந்தே ஆரம்பித்தார். அதான் சொல்கிறேன். அதான் கன்னட அமைப்புகள்லாம் அவரை சப்போர்ட் பண்ணாங்க. அதை வச்சு தானே அவர் தேர்தலுக்கு அவர் ஒரு சிஎம் ஆகிறதுக்கு ஒரு காரணம். அதான் அரசியல் தான், வேறு என்ன இதில், வேறு ஒன்றும் கிடையாது. மக்கள் நலன் அணை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் இல்லை. அன்புமணி ஒரு கோரிக்கை வச்சுருந்தார், நீ வந்து மொரிஷியஸில் அந்த இதை துறைமுகம் அந்த மாதிரி விஷயம்லாம் எதிர்க்கிறீங்க, சுற்றுச்சூழல்னு. இங்கே அணை கட்டினா 15 லட்சம் ஏக்கர் காடுகள் அழிக்கப்படும், இப்போ மட்டும் ராகுல் காந்திக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. கேட்டிருக்காரு. ஆமாம், கேட்டிருக்காரு. பார்லிமெண்ட்டில் கூட நேற்று ஒன்று பேசி இது பண்ணியிருக்காரு. அவங்க யாருமே அதை பற்றி ஒன்றும் ரியாக்ட் பண்ணவே இல்லையே. ஏன்னா இது ஒன்று பதில் சொன்ன மாட்டி ஆமாம், சொல்ல முடியாத நிலைமை, அதான் ஒன்று. ஆனால் எந்த அணை கட்டினாலும் நிச்சயமாக அந்த காடுகள் அழியும், அது உண்மை தான். அப்போ ஏற்கனவே கூட அந்த இன்னொரு அணை கூட இதே மாதிரி நர்மதா அணை ஏதோ ஒன்று கட்டி பிரச்சனையெல்லாம் ஆச்சு. ஒரு அம்மா மேதா பட்கரை உண்ணாவிரதெல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே இருக்குது. இருந்தாலும் அதிலும் பாதிப்பு ரொம்ப குறைச்சலாக இருக்க மாதிரி வச்சு தான் அணையை கொண்டு வர்றது வழக்கம். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் அணை வருமானது டவுட், இன்னும் நாள் இழுத்துக்கிட்டு தான் போகும் தான். இதில் இன்னொரு விஷயம், இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதா சுப்ரீம் கோர்ட். ஆமாம், இப்போ அதாவது நேற்று தான் நிர்மல்குமார் சொன்னார். முதல்ல 3ஆம் தேதி உறுதியாக நேற்று காலையிலே அவர் சிஎம் ஆலோசனை கூட்டம்லாம் முடிச்சிட்டாரு. எங்கே போனோம், சிவகுமாரை சந்திக்கிறப்ப என்ன நம்ம வலியுறுத்தணும், அந்த இதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பண்ணி ஒரு 13 பேர் கொண்ட குழு போகிற மாதிரியெல்லாம் முடிவு பண்ணாங்க. மினிஸ்டர்ஸ் ஆதவர்ஜுனா, ஆனந்த், அப்புறம் வந்து அந்த இவர் நிர்மல்குமார், அப்புறம் இந்த இவர் நீர்வழி செயலாளர் சத்யபிரதா சாஹூ, சீஃப் செக்ரட்டரி, எல்லாமே போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கடையில் இந்த டெவலப்மெண்ட்னோடனே சிவகுமார் வேண்டான்ட்டார் அவர், கர்நாடகா சிஎம்.
அப்புறம் நைட்டில் ஃபோன் பண்ணி பேசியிருக்காராம். வேறு சூழ்நிலை கொஞ்சம் நாள் கழித்து அதுக்கப்புறம் நம்ம சந்திப்போன்ட்டாருன்னாங்க. அதனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு போகிறது தான், சுப்ரீம் கோர்ட் போகிறது தான் ஒரே வழி. ஆணையத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தண்ணி திறந்த விட சொன்னீங்க, திறக்கலை, நீங்கள் திரும்ப அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுங்க அப்படின்னுங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் சொல்லுவாங்க, இந்த உத்தரவை நீங்கள் அமல்படுத்தணுன்ட்டு. அது கோர்ட் என்ன முடிவு வருதுன்னு தெரியாது. அப்படியே உட்காந்து ஈயம் பூசின்னு இருக்க வேண்டியது. அவ்வளோதான், வேற இது ஒவ்வொரு வருஷமும் இதே நடக்கிறது தான் சார். இப்போ இந்த வருஷம் மட்டும் அது கிடையாது. நீங்கள் மற்ற வருஷங்கள் கொஞ்சம் அணையில் தண்ணி இருக்கும், தண்ணி இருக்கும், இல்லை மழை வந்துடும். இந்த தடவை கொஞ்சம் லேட்டு எல்னினோ. ஆனால் வந்துருன்றாங்க. இப்போ மழை அந்த ஆகஸ்ட்டுக்குள் 15 தேனி அந்த சைட்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மழை வந்தால் சுத்தமாக தண்ணி ஓடும், கடலுக்கு ஓடும். இஷ்டத்துக்கு அதில் 400 TMC கழிஞ்சு போச்சுன்னு சொல்லி கணக்கு பண்ணி அது நம்ம வந்து இங்கேயும் சில இது ஏற்பாடு பண்ணி நீரை சேமிக்கிற வழி எதுவும் பண்ணுறது. தடுப்பணை கட்டியிருக்கலாம் நிறைய இடத்துல. அது யாரும் அதை இது பண்ணலை. அந்த நேரம் தான் பேசுகிறதோடு சரி. அப்புறம் அதோட அடுத்த வருஷம் மேட்டூர் அணைக்கு தண்ணி இல்லைன்னா திரும்ப பிரச்சனை வரும். வருஷம் வருஷம் இந்த அணைகள் இதெல்லாம் பேசும்பொழுது இன்னைக்கு தோப்பு வெங்கடாச்சலத்தை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. அது மாவட்ட பொறுப்பில் தூக்கியிருக்காங்க. அவரும் வந்து இந்த அத்திக்கடவு அவிநாசி மேட்டர் தான் பெருசாக பேசுகிறார். தோற்றதுக்கு முக்கியமான காரணம் அத்திக்கடவு அவிநாசியை ஒட்டி அந்த குளங்களை நீரை நிரப்புறதுக்கு நான் அவ்வளோ சொன்னேன். இந்த LNT அதிகாரிகள் 5 வருஷம் எல்லாம் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து தோற்றுருக்க மாட்டோம், பல தொகுதிகள் ஜெயிச்சிருப்போம், ஆனால் சொல்லி கேட்கல. இன்றைக்கி 40,000 கண்ணாடி தண்ணி இருக்கிற நேரத்தில் கூட இன்றைக்கி இவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, செங்கோட்டையன்ட்ட. உடனே தண்ணீர் திறந்து விட்டு குளங்கள்ட்ட நிரம்புது. இதெல்லாம் வந்து யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு நீங்கள் பத்திரிகையாளர் தான், நான் யார் மேலே குற்றம் சொல்ல மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இப்படி நீர் விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அவர் சொன்ன குற்றச்சாட்டில் இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்கணும் கட்சி தோத்துச்சுன்றத? கீழே இருக்க வட்ட செயலாளர்கள் இவர் லெவலில் கேட்கணும். அப்போ தான் அவர்கள் என்ன நடந்து தொண்டன் தான் சொல்லுவான், யாருக்கும் பயப்பட மாட்டான். ஆனால் நீங்கள் கேட்டதெல்லாம் மேல்மட்ட லெவலில். ஜெயலலிதா இருந்தப்போ கட்சி தோற்றப்போ கீழ் லெவலில் தான் கேட்டு விசாரிச்சு எல்லாம் பண்ணாங்க. சில இடங்களில் கீழ்மட்ட லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேரு, சக்கரபாணி, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி 4 பேரை சொல்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை தான். ஆனால் மற்ற சென்னையில் யாரையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, மற்றவங்களே சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுதான் திமுக நிலைமையா? இல்லை, உங்களுக்கு கீழ்மட்டத்தில் உள்ளவங்க கருத்து கேட்கலன்றீங்க, கேட்டிருக்காங்க. கீழ்மட்டத்தில் இருக்க என்ன சொல்கிறாங்க, வட்ட செயலாளர்னா பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் குறை சொல்கிறாங்க, இவர் வரல, பார்க்கல, எங்களுக்கு எதுவும் செய்யலை. கடைசியில் எங்கே வந்து நினைக்கிறாங்க, கட்சிக்காரனுக்கு எதுவும் செய்யலை. அவர் அதையும் தான் சொல்கிறார். ஆமாம், அப்படி தான் வந்துடும். அப்போ உங்களை கட்சிக்காரனுக்கு செய்கிறது, உங்களுக்கு ஒரு கோட்டைக்கே வந்தால் ஒரு காரியம் ஒன்று கொடுத்தாங்கன்னா அது நடக்கலைன்னா உடனே கட்சிக்காரனுக்கு எதுவும் செய்யலை அப்படிங்க. இது கட்சிக்காரன் செய்யலைன்னா அவங்க சுயநலத்தில் கேட்கல. இல்லை, இது வந்து ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்கு உட்பட்ட 10 பேர் கோரிக்கை எடுத்துகிட்டு வரும்பொழுது அதிகாரிகள் ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறாங்களேன்றார். கரெக்ட். அது சில இடங்களில் குறைபாடு இருக்கலாம். இப்போ இதே அந்த ஏடிஎம்கே பீரியட்லேயும் இருந்தது. ஒன்றுமே நடக்கலை, குறிப்பிட்ட ஆளுகளுக்கு நடக்குது, கட்சிக்காரன் ஒன்று செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த இருந்தது அளவுக்கு இல்லை. நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் பவராக இருந்தாங்க ஏடிஎம்கே ஆட்சியில். டிஎம்கே ஆட்சியில் ஒரு காலத்தில் பவராக இருந்தாங்க. ஆனால் இந்த 5 வருஷத்தில் மாவட்ட செயலாளர்கள்னு ஒரு குறிப்பிட்ட சில பேர் பவராக இருந்தாங்க. அப்போ சேகர் பாபு மினிஸ்டராக இருக்கிறவங்க எல்லாம். ஆனால் பெரும்பாலும் கட்சிக்காரர்கள் எந்த வித இதுவும் செய்ய முடியாத அளவுக்கு தான். உங்களுக்கு அமைச்சர் ப்ளஸ் மாவட்ட செயலாளர் இருக்காங்க பாருங்க, அவங்க கொஞ்சம் பவராக இருப்பாங்க. வெறும் மாவட்ட செயலாளர்னா அவங்க போய் அமைச்சர் போய் நிற்க வேண்டியது இருக்கு. அது ஒரு இதுதான் உங்களுக்கு ஆனால் எல்லா மாவட்ட செயலாளரும் அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும். நான் மாவட்ட செயலாளர், இவர் இருப்பார், அவர் நான் அமைச்சர்ன்னு இருப்பார். இதில் பல இடத்துல உள்ள பிரச்சனை தான் அது. அவர் சொல்கிறதுல பல விஷயங்கள் இந்த விவகாரங்கள்ல இல்லை, அவர் உங்களுக்கு தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு டிஎம்கே வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அதுதான் வந்தார். அவர் அதை எந்த அளவுக்கு டீப்பாக எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருப்பாருன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அத்திக்கடவு இந்த சில எடப்பாடி கூட தான் அந்த இது வச்சார், மேட்டூர் அணை சுற்றி 100 சின்ன சின்ன ஏரி இது பண்ணணும் அப்படின்னு லிங்க் கொடுக்கணும்னாரு. ஆனால் இதெல்லாம் வந்து தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்குமான்றது தெரியல. அவர் தோல்விக்கு காரணம் சொல்கிறது, அதில் ஒரு 2000 குடும்பத்துக்கு குடிநீர் தேவைக்காக நான் ஒரு இது கொண்டு போய் கொடுத்தேன், எவ்வளோ கெஞ்சினேன், பண்ணவே இல்லை. அதெல்லாம் பண்ணியிருந்தா ஒரு 1000 குடும்பம் நமக்கு ஓட்டு போட்டிருந்தா மார்ஜினா 7000 ஓட்டு தான். இவங்க வந்து அந்த அளவுக்கு எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை. அவர் நல்ல ஒரு ஸ்டாலின் நல்லவராகவே இருந்துட்டார், அதான் பிரச்சனை. இல்லை, சில இடத்துல இந்த பிரச்சனையே மேலே தெரியாமல் இருக்கும். அதை தான் சொல்கிறேன். லோக்கல் அமைச்சர் இருக்காங்க பாருங்க, நல்லவராகவே அவங்கள மீறி மேலே போக முடியாது. அப்படி இருக்கும்போது அப்படி சில இடத்துல அது மட்டும்தான் ரூட்டா? அது எப்படி உங்களுக்கு வேற ரூட் அதானே? அதே மாதிரி என்னுடைய இன்னொரு இது என்னென்னா,
அமைச்சர்களில் பாதி பேர் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. அவர்கள் செயல்பாடு என்ன, இல்லை அவர்களுக்குள்ளே பிரச்சனையா, இல்லை அவர்களுடைய செயல்பாடை மற்ற அமைச்சர்கள் வெளியில் வராமல் பார்த்துக்கிறாங்களா, என்ன எனக்கு நடக்குதுன்றது. தெரிஞ்சு எல்லா அமைச்சர்களும் செயல்பாடு இருக்க தான் செய்யுது. அவங்கவுங்க ரிவ்யூ மீட்டிங், நான் வந்து செக்ரட்டரியேட் போகிறதுனால தினம் ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறாங்க, தினம் மீட்டிங் வைக்கிறாங்க, தினம் விசிட்டர்ஸ் பார்க்குறாங்க, அதிகாரிகள் கூட்டம் போடுறாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் குறிப்பிட்ட 5-6 பேர் தான் இந்த ப்ரெஸ்ஸை பார்த்து கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அதனால் அது மட்டும்தான் வெளியே தெரியுது. இப்போ இந்த குறிப்பாக அந்த அறநிலையம், டாஸ்மாக்கு, அந்த மின்சாரம், இந்த அவங்க நீர்வளம், என்ன கருத்து சொல்கிறாங்க? இல்லை அந்த பேட்டி ஏதாவது ஒரு ரியாக்ஷனு அவங்க கருத்து அவங்க துறை சார்ந்தானு சொல்கிறாங்க. துறை சார்ந்ததோ இல்லை பொதுவானதோ பொதுவானது எந்த அமைச்சர் சொல்ல மாட்டாங்க. நிர்மல்குமார் மட்டும் தான் பேசுவார். ஆமா, இப்போ மற்றவர்கள் வந்து மற்றவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. துறை சார்ந்து மற்றவங்க பதில் சொல்லுவாங்க. மற்றவங்க இப்போ துறை சார்ந்ததுன்னா இப்போ பொதுவாகவே டாஸ்மாக்னா போயிடுவாங்க, அறநிலையம்னா போயிடுவாங்க. இப்போ மற்ற இதுன்னு வச்சுங்க, ஆதி திராவிடர் நலம், ஆமாம், அங்கே போய் ப்ரெஸ் யார் போய் பார்க்குறா? அமைச்சர் பார்த்தாருன்னா ஏதாவது அவருக்கு அந்த துறை சம்பந்தமா இந்த முடிவு எடுத்திருக்கோம், அது எடுத்திருக்கோம். ஒன்று நீங்கள் சொல்கிறது. இன்னொன்று வந்து உங்களுக்கு இப்போ தான் பட்ஜெட்டே வரப்போகுது. இனிமேல் தான் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ தான் பட்ஜெட் வரப்போகுது, இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. ஆனால் அறநிலையத்துறை அமைச்சர் ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு, ரெகுலர் கான்டாக்டில் இருக்காரு. மின்சாரத்துறை அமைச்சர் பார்க்குறாரு, கான்டாக்டில் இருக்காரு. விக்னேஷ் மதுவிலக்குத்துறை கான்டாக்டில் இருக்காரு. சிலர் வந்து எதுக்கு ப்ரெஸ்ஸை பார்த்து ஏதாவது வம்புன்ட்டு ஒதுங்கலாம். நீங்கள் இப்போ முதல்ல ஏன் இவங்க தெரியுறாங்க வெளியில்? ப்ரெஸ்ஸை பார்க்கறதுனால தானே. இப்போ மதுவிலக்கில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பத்திரிகையாளர்களும் கேட்டாங்க, இவரும் சொன்னார். இன்றைக்கி மதுவிலக்கில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. அந்த விக்னேஷுக்கு ஒரு பார்வை இருக்குது. இப்போ தனியார் மயமாக்க போகிறாங்க, எல்லாம் எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்தால் தானே மக்களுடைய கருத்து என்னன்னு வெளியே வரும். இல்லை, சில அமைச்சர்கள் வந்து தயங்குறாங்க. அதாவது எதுக்கு இப்போ நம்ம வெளியே தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது விமர்சனம் வந்துக்கிட்டு. இப்போ நான் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறேன், என்னை கூப்பிட்டு இப்போ அது கூட வேணாம், என்னை இப்போ கூப்பிட்டு சினிமா பற்றி இப்போ நீ 4 கேள்வி சொல்லுங்கன்னா நான் அதில் 0. அந்த பட்ஜெட் முடிஞ்சு நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு துறைக்கும் செஞ்சு அது மானிய கோரிக்கை நிறைவேறின பிறகு தான் இவங்களால திட்டங்களை தொடங்கவோ அறிவிக்கவோ இதை ஃபாலோ பண்ணவோ வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அது வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் செயல்பாடுகள் முக்கியமான துறைகள் இப்போ ஆவின்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அந்த துறை அமைச்சர் நான் இதை பண்ணுறேன், ஏன்னா அது பெரிய பிரச்சனைக்குரிய துறையாகவே போன கவர்மெண்ட்டில் இருந்தது, அதுக்கு முந்தின கவர்மெண்ட்லேயும் இருந்தது. அப்போ அது முதல்வரே ஜெயலலிதாவே நேரடியாக கவனம் செலுத்தின ஒரு துறை. ஆனால் இங்கே வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. அந்த கதர் மற்ற துறை மற்ற துறைகள்லாம் ஒரு 6-5 துறை தவிர மற்றதில் ராம்சார் பெரிய பிரச்சனை. ராம்சார் இது சதுப்பு நில காடுகள் இதெல்லாம். அந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் என்ன பண்ணுறாரு, இவர் அன்புமணி இருந்து அங்கே பேட்டி கொடுக்குறாரு, ஒரு வீடியோவே போடுறாரு. இவர் மறுநாள் 5000 டன் குப்பை ஒரு நாளைக்கு அங்கே கொட்டுறாங்களாம் அந்த நிலத்தை. அது இயற்கையை அழிக்கிறோம் நம்ம. இந்த எல்நினோலாம் பேசிகிட்டு இருக்கிறோமே, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான். அப்போ உடனே சுற்றுச்சூழல் அமைச்சர் சென்னையில் தான் இருக்கார். உடனே நேராக போய் பார்த்து இது என்ன நடக்குது, நான் வந்து இனி கொட்ட விட மாட்டோம், 5000 டன் எப்படி இங்கே கொட்டுவீங்க, இந்த கொடுங்கூர் குப்பை கிடங்கு, குப்பையை எரிக்கக்கூடாது, அதுக்கு மாற்று வழி, இந்த மாதிரிலாம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான துறை. அது முதல்ல இது பண்ணணும். இப்போ இதெல்லாம் உடனே பதில் சொல்லணும். இப்போ வந்து சட்டசபையில் மட்டும் அந்த இதெல்லாம் தயாராக இருக்க சொல்லியிருக்காங்க அவங்கவுங்க துறை. ஏன்னா அவங்க மானிய கோரிக்கை அவங்க தாக்கல் பண்ணணும், ட்ரிபிளே அவங்க தான் பண்ணணும், கேள்வி கேட்டால் அது பதில் சொல்கிறதுக்கு தான், அதுக்கெல்லாம் ப்ரிப்பேராக இருங்கன்னு சொல்லி அது நடந்துகிட்ருக்கு. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி பேட்டி இன்னும் பல பேர் வரவே இல்லை. அதை தான் சொல்ல வரேன். நமக்கு பேட்டினா நம்ம துறை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். இப்போ அறநிலையத்துறை மட்டும்தான் ரமேஷ் பேசுகிறாரு, அவர் அரசியல் பேசலாம். ஆமாம், அரசியல் பேசுறது ஒரே ஒருத்தருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. 2 பேர் கொடுத்தாங்க, ஒருத்தர் 7.5 இழுத்து வச்சுட்டாரு, வேணான்ட்டாங்க. இப்போ சிடிஆர் மட்டும்தான் பேசுகிறாரு. அப்போது ரமேஷ்னா அவர் துறை சார்ந்து பேசுகிறாரு, இல்லாட்டி அவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு பேச சொல்கிறார். அந்த மாதிரி அவங்க துறையை 2 மாதத்தில் நேரத்துக்கு எவ்வளோ விஷயம் எடுத்துருக்கலாம், பேசலாம். இல்லை டிஐபிஆரில் அந்த செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் யாருக்குமே பெருசாக இது கொடுக்காம பார்த்துக்கிறாரா, என்ன நடக்குது அப்படின்றதான் கேள்வி. எதுக்கு பேசி வம்பாயிரம் நினைக்கிறாங்களே என்னவோ. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் உங்கள் துறையில் கூட நீங்கள் உங்களால் பேச முடியலன்னா நீங்கள் எதுக்கு பேச போகிறீங்க? அது முதல்வர் உத்தரவு கொடுக்கணும். நீங்கள் வந்து முதல்வர் யாரையும் தடுக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆனால் தான் தடுக்கிறாங்க. நீங்கள் அந்த அம்மா போய் அந்த கிளாஸ் ரூமில் பண்ணது இதுதான், மற்றபடி யாரையுமே அவர் கட்டி போடல. அவங்கவுங்க பண்ணி திடீர்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கினாங்க. அந்த கீர்த்தனாவும் ஜெகதீஸ்வரியும். நாங்கள் அக்கா தங்க, உங்களுக்கு தெரியுமா, போன ஜென்மத்தில் நாங்களாம் அக்கா தங்கச்சி, இந்த ஜென்மத்தில் தான் பிரிஞ்சு பிறந்துக்கிறோன்னு. அது என்ன வேணாம் நான் சொன்னார். ஜெயலலிதா பீரியடில் இருந்த மாதிரியா இருக்குது? அதெல்லாம் இல்லையே, ஃப்ரீயாக தான் இருக்காங்க.
அதே மாதிரி சட்டமன்றம் வந்தால் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க சரி, செயல்பாடு. சட்டமன்றம் எப்படி நடக்கும்? சட்டமன்றம் இந்த வாட்டி கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும். ம் உங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாருமே தயாராக இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல தான் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் போட்டி போட்டு இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போராட்டம். அடுத்தடுத்து போராட்டம் நடத்த போகிறாங்க. திமுகவை எதிர்க்கிறத விட தாவேக எதிர்க்கிறதுல தான் அதிமுக ரொம்ப கவனமா இருக்கு. ஆமாம், ரெண்டும் தாவேகவும் பங்காளி மாதிரி ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். திமுகவும் அப்படிதான், ம் தாவேக்கும் அப்படிதான். ஏன்னா ஆளுங்கட்சி எது அதானே எதிர்க்கணும் உங்களுக்கு. அதனால நிச்சயமா கடுமையான இது இருக்கும். ம் டிஎம்கேவும் இந்த வாட்டி ரொம்ப வேகமாக எதிர்ப்பாங்க. தோழமை கட்சிகளும் எனக்கு என்னன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, என்ன கணக்கு? தோழமை கட்சி வந்து ரெண்டு அது திமுக அதை தான் சொல்கிறாங்க. அது வந்து முதல்வருக்கே ஒரு அதிருப்தின்னு தான் சொல்கிறாங்க. ம் இவங்க சில கருத்துக்களை வெளியில் சொல்கிறது, ம் அதை நேரடியாக கூட நேரா போய் சொல்லலாமே. நேராக போய் சொல்லலாம், இல்லை அமைச்சர்கள் மூலமாக சொல்லி அனுப்பலாம். ஆமா, வேணும்னே பத்திரிகையில் நேரடியாக வர மாதிரியே சொல்கிறாங்க. அதெல்லாம் பொதுக்கூட்டத்துல பேசுறாங்க. ஆமாம், அது ரொம்ப அதிருப்தின்னு ம். பெரிய சில தலைவர்கள் இந்த உதாரணமாக அந்த விசிகே கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காரு சிஎம். சிலையை திறந்து வைக்கிறாங்களாங்க. முதல்வர் திறந்து வச்சாதான் அந்த இதுக்கு மரியாதை. இப்போ ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய தலைவருடைய சிலையை திறந்து வைக்கிறாங்கன்னா முதல்வர் வந்து திறந்து வச்சா அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஆனால் கூட்டணியிலே இல்லாத, இனி நான் இவங்களோட கூட்டணியே இல்லை, 2031 வரைக்கும் தாவேகா கூட தான் கூட்டணின்னு டிக்ளேர் பண்ண பிறகு எதிர்கட்சி தலைவரை கூட்டு வந்து அந்த சிலையை திறந்து வைக்கிறாங்களா? எப்படி அது இல்லை, அது ஏற்கனவே முதல்ல ரெடி ஆகிட்டு இருந்த சிலை தான் அது. ரெடி ஆகுதுன்னா இவர் தொடக்கத்துக்காக ரெடி ஆச்சா? எப்படி கேட்குறேன், புரியல. அப்படி இல்லை, முதல்ல அவங்க ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல. அதை தான் கேட்குறேன். அந்த முடிவு பண்ணதில் தான் தவறுன்னு சொல்ல வரேன். அது வந்து எப்படி சரியாக இருக்கும்? கூட்டணி தர்மம். முதல்வருங்க அவர், முதல்வர் வந்து திறந்து வச்சாருன்னா கம்யூனிஸ்டாக சொல்கிறாங்க, நாங்கள் வெளியில இருந்தால் ஆதரவு தரோம், அதனால் நாங்கள் செயல்படுறதுக்கு எங்களுக்கு முழு உரிமை. வெளியில இருந்தே ஆதரவு கொடுங்க. இவர்களோட கூட்டணி இல்லைன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்றேன். இவர்களோட கூட்டணி கிடையாது, 31 வரைக்கும் தாவேகா கூட தான் டிக்ளேர் வீரபாண்டி தான் பண்ணார், சண்முகம் கூட பண்ணல. ஆனாலும் சிலையை திறந்து வைக்கிறது இவர் கூப்பிட்றாங்க. அவர் முத்தரசன்ல அவர் பேர். ம். அந்த முத்தரசன் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் ஏற்றுக்குவோம், ஒரு கட்சியை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. அவருக்கு இப்போ இன்னும் அவர் திமுகலேருந்தே வெளியே வரல. அவர் ஆளூர் ஷாநவாஸ் பாஜக ஆட்சி தான் இங்கே நடக்குதுன்றாரு. ஆமா. அவர் மேலே திருமாவளவன் கூட அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அதிருப்தி, ஷாநவாஸுக்கும் திருமாவளவன் சரியில்லைன்னு தானே சொல்லணும். அதுக்கு அது நேரடியாக தாவேகா வந்து பாஜக ஆட்சின்னு சொன்னா தாவேகளை நிறைய பேர் போய் சேர்றதுக்கு இன்னும் தயங்குறது காரணம் அங்கே போனவங்களுக்கே இன்னும் ஒரு இது இல்லாமல் இருக்கு. அப்படியே முழுசா அப்படியே அது என்ன சொல்றது, பாதியில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. அதனால போயும் உடனே ஒன்று போனவங்களுக்கே இன்னும் ஒன்றும் இல்லை. என்ன வேணும், என்ன வேணும், இப்போ ஏதோ பதவியோ இல்லை ஒரு ஒரு இதோ அது என்ன இல்லை சொல்ல நான் கேட்குறது கூட்டணி கட்சிகளுக்கு என்ன வேணும்? கூட்டணி கட்சி என்ன வெளியில இருந்தானே ஆதரிக்கிறீங்க, வெளியில ஆதரிச்சுட்டு போங்க. ஒரு ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதான் இடக்கூடாது இதாக இடக்கூடாதுன்னு ஆதரிக்கிறீங்க. அப்புறம் என்ன முதல்ல சொன்னது, முதல்ல சொன்னாலும் அதுதானே சொன்னது. அப்புறம் என்ன இப்போ பிரச்சனை? மாறி போச்சு. ஏதாவது வெளிப்படையா கேளுங்க. எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க இவங்க, இல்ல அது நீங்க என்ன அது பாத்து முதல்வர் தான் கூப்பிட்டு கேட்கணும் உங்களுக்கு என்ன வேணும்னுட்டு. என்ன வேணும், என்னதான் வேணும்? ஆனா வெளியிலே ஒரு விமர்சனம் பண்ற அளவுக்கு தான் இருக்கு அவங்களுடைய இதெல்லாம். இல்ல அந்த காக்ரோச் போராட்டத்துக்கு கட்சி ஆபீஸ்ல கூப்பிட்டு ஆமா ஆமா, அது அது ரொம்ப ஒரு 15 கரப்பாம்பூச்சி முத நாள் உட்காந்துருந்தது. இல்ல அது ரொம்ப இது பண்ணாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பூராம் பள்ளி எல்லாம் வந்து சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல ஏதோ கூப்பிட்டு கேட்டாங்களாம், எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க வந்துட்டாங்க காக்ரோச்சே சம்மந்தமே இல்லை. எப்படி இல்ல இல்ல அதாவது அறிவாலயத்துக்குள்ள அந்த மாதிரி போட முடியுமா? நாள் கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்தினாங்க, அது அவங்க உள்ள காக்ரோச் சேர்ந்து வந்துட்டாங்க. இல்ல இல்ல அப்படி இல்லை, உள்ளிருப்பு போராட்டங்க, உள்ள இருந்துகிட்டு தான் முதல்ல போராட்டம் பண்ணாங்க. இவங்க போராட்டம் நடத்துறது சிபிஎம் உடைய சிபிஎம் மாணவர் அமைப்பு, இளைஞர், அது ரோட்ல. ஆமா அது ரோட்ல. அவங்க ஒரு நாள் கூட இங்க வரல. இல்ல முதல் நாள் பண்ணாங்க நீங்க சொல்றது சிபிஎம். ஆமா, அப்புறம் அனுமதி இல்ல, சிபிஎம்மும் பார்ட்டி ஆபீஸ்ல இருந்தாங்க, சிபிஐயும் பார்ட்டி ஆபீஸ்ல. சிபிஎம் பார்ட்டி ஆபீஸ்ல கட்சிக்காரங்களே விட மாட்டாங்க. நீங்க போயிருக்கீங்களா இல்லையா? போயிருக்கேன். கட்சிக்காரங்களே உள்ள விட மாட்டாங்க தெரியுமா? அப்புறம் தான் இங்க பால நிலத்துல வந்து பால நிலத்துல வந்து காக்ரோச்சிங்களை கூப்பிட்டு 15 பேர் உட்காந்துருந்தாங்க. அதுவே விமர்சனம். அந்த இலங்கை அகதிகள் மாதிரி உட்காந்துருந்தாங்க. அப்படியே காமிக்கிறான் அவன், ரொம்ப கூட்டத்தையும் காமிக்கணும், 15 பேரையும் காட்டணும், அப்படியே காமிச்சிருந்தான். அதே அந்த ஜென்சி வந்த உடனே பிரச்சனை, ஜென்சியை துரத்தி விட்டாங்க. ஆனா ஜென்சி வெளியில போனோம்னா ஜூலி வந்து மறுபடியும் பேசுறாங்க. ஜூலியை பார்த்து அவன் பயந்துட்டான். ஐயோ இந்த தான் வம்பு இழுத்துற போகுது அப்படின்னு. இல்லை அது ராஜ்மோகன் மினிஸ்டர் வந்தார். மினிஸ்டர் வந்து பேச ஆரம்பிச்சதுன்னா மெரினான்னு, ஏன்னா மெரினாலே எங்களுக்கு இடம் கொடுங்க போராடுறதுக்கு. மெரினால செத்தாதான் இடம் கொடுப்பாங்க, போராடுறதுக்கு இடம் கொடுங்க. அப்போ ஏன்னா அப்போ வந்து அந்த ஒரு நாள் தடுத்துட்டாங்க ஃபுல்லாக போலீஸ் போட்டு, யாரையும் போக விடாம அந்த நேரம். அதாவது அதை விட்டுருங்க, நான் அதுக்கப்புறம் வரேன். இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க, அப்புறம் திமுக கும்பல் மற்றவங்க எல்லாம் வந்துட்டாங்க உள்ளக்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அஜெண்டா.
நீங்கள் டெல்லி காக்ரோச் போராட்டத்துக்கு ஆதரவாக தான் இங்கே காக்ரோச் போராட்டம் தான் நடக்குது. அவரும் தொப்பி போட்டவர், தொப்பி வாப்பா பிரியாணியுடைய இவர் ஒமர்னு ஒருத்தர் ஒருத்தர் நின்றுந்தார் பாரு. அவரே என்ன சொன்னார்னா, இது பொதுவான போராட்டம், இது காக்ரோச் நடக்கிறது, மற்றவர்கள் ஆதரவு கொடுக்கும். ஆனால் அங்கே முதல்வர் ஃபோட்டோ வைக்கிறதும், முதல்வரை இழிவுபடுத்தி கார்ட்டூனு, முதல்வரை திட்டுறது, அந்த படத்துக்கு போகிறவங்களாம் ஜோக்கரு, இந்த மாதிரிலாம் பேசுகிற பிறகு தான் பிரச்சனை மாறுது. கரெக்ட். இல்லை நீங்கள் அப்படி அதை பார்த்தீங்கன்னா விட முதல்வர் கூப்பிட்டு ஏதோ கேட்டாருன்னு சொன்னாங்க. ஆமாம் அது ஏதோ கூப்பிட்டு இல்லை எங்களுக்கு அதில் இது இல்லை, அவங்க வந்துட்டாங்க, எங்களால் ஒன்றும் சொல்ல முடியலன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் அதோட போராட்டம் முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே காக்ரோச் போராட்டம் வந்து நீட் வேண்டான்னு சொல்லலை. ஃபேர் நீட்டில் உள்ள தேர்வு அந்த இது ஆமாம் வினாத்தாள் கசிவு அதை தடுக்கணும்னாங்க. இவங்க நீட்டே வேண்டான்றாங்க. ஆமாம். அது கடைசியில் ரெண்டையும் அந்த ஜென்சிலாம் வந்தோன்னா அது கொஞ்சம் குழப்பமாகி போச்சு. ஜென்சிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எங்கே போனாங்க? இப்போ அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ பண்ண வேண்டியதானே? யார் தடுக்கிறா? பர்மிஷன் வாங்கி அறிவாளத்தில் போய் உட்காந்துக்க வேண்டியதானே? நம்ம அடுத்து காக்ரோச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தான். அப்போ காக்ரோச் வந்தால் இவங்களை வாழ வைக்கணும். டெல்லி லெவலில் இப்போ அவங்க தானே. இல்லைங்க, காக்ரோச் வந்தால் இங்கே இருக்கிறவங்கள வாழ வைக்கணுன்றேன். அது எப்படி இன்னைக்கு என்ன சொன்னாங்க, பேன் நீட்டு, இவர் வர காக்ரோச்லாம் பறந்து போயிடுச்சு, அங்கே போராட்டம் முடிஞ்சோன்னா இங்கேயும் வரட்டா அப்படின்ட்டு போயிட்டாங்க. இது என்ன போயிட்டாங்க, இதுனா பாத்தியா எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, பேன் நீட்டுன்னு போட்டு தானே போர்டு போட்டிருக்காங்க, அப்போல்லாம் கம்னு இருந்துட்டு இப்போ ஓடி போயிட்டாங்க அப்படி இப்படின்னாங்க. சரி அவங்க ஓட்டோம், நீங்கள் நடத்த வேண்டியதானே. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் 10 நிமிஷம் டைம், ஒழுங்காக வெளியே ஓடிடுங்க, சும்மா இங்கே இருந்துட்டு அது ஒரு மாதிரியா போகுது இஷ்யூ ஒன்று முடிச்சுட்டாங்க. இடம் கொடுத்தா போதும், கொடுமை பார்த்துக்குவோம். நன்றி சார். ரைட், நன்றி, வணக்கம்.